சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 6 வழிச்சாலை அமைக்கும் பணி நிறைவடையாததால் விபத்துகள் அதிகரித்து வருவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். விரைவில் பணிகளை நிறைவு செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 வழி பாதையாக உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வானகரம் முதல் வேலூர் மாவட்டம் வாலாஜா வரையில் 96 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமார் 1228 கோடி ரூபாய் செலவில் 17 மேம்பாலங்களுடன் 6 வழி சாலை அமைக்க SL என்ற தனியார் நிறுவனம் 2013ஆம் ஆண்டு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதன்படி 17 மாதத்திற்குள் பணிகளை நிறைவு செய்யாததால் அந்நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை நெடுஞ்சாலை ஆணையம் ரத்து செய்தது. இந்நிலையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் சாலை பழுதடைந்து இருப்பதால் விபத்துகள் அதிகரித்து வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதுக்கேற்ற பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு. இதில் கம்பி வேலி எதுவுமே போட மாட்டாங்க. இன்னைக்கு பல இடத்துல இந்த ஹைவேல NH4 6 ஆகிறேன்னாங்க. இங்கே ரோடே போடல, இன்னும் அந்த பள்ளத்துக்கு மண்ணு போட்டல, எதுவுமே பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்கு இந்த டோல் ரொம்ப அதிகம். டோலே வாங்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ரோடு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப குண்டு குழியமாக இருக்குது. கரெக்டாக அந்த டைமிங் பிக்கப் பண்ண முடியல. இந்த ரோட்டில் வரதுனால கரெக்டான டைமுக்கு போய் சேர முடியல. அதுவும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கல்ஸ் வரதுனால ரோடு ரொம்ப குண்டு குழியமாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் சைடில் ஃபுல்லாக மணலுங்க. ரெண்டு வண்டி போகிற மாதிரியே இல்லை. இரவு நேரங்களில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாததால் சாலையை கடக்க முயல்பவர்கள் விபத்தில் சிக்கிக் கொள்வதாக தெரிவிக்கும் பகுதி மக்கள் சாலை முறையாக சீரமைக்கப்படாத நிலையில் சுங்கச்சாவடியில் மட்டும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் போயிட்டு வரோம். கிட்டத்தட்ட 3 இடத்துல டோல்கேட் பே பண்ணியிருக்கோம். ஆனால் ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. அதே வேலூர் தாண்டிட்டோன்னா ரோடு நல்லா இருக்கு. சிட்டிக்குள்ளே போக போக இன்னும் டேமேஜ் ஆகுது. மதுரை வாயில் வர நமக்கு 6 லைன் ரோடு, டோல்கேட் டோல் ஃபேர் தான் இது அங்கே வர கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நமக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகுது. ஸோ இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ பேர் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சிக்னல் லைட் 4 வருஷம் ஆகுது சார். யாருமே வராது. இன்னும் அது பார்க்குறதே கிடையாது. எல்லாம் வராங்க போகிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க. ஆக்சிடென்ட் வாரத்துக்கு ஒரு 4-5 பேராக சாகுறாங்க. இது வரைக்கும் நான் ஆட்டோ டிரைவர் தான் சார். இது வரைக்கும் 221 பாடி ஏற்றிக்கிறேன். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் போய் சாகுறவங்க தான் அதிகம். ரோடு கிராஸ் பண்ணும்போது எந்த ஒரு பாதுகாப்பு இந்த ரோட்டுக்கு கிடையாது எதுவுமே. போதிய பாதுகாப்பு வசதிகளுடன் 6 வழிச்சாலை அமைக்கும் பணியை விரைவில் நிறைவு செய்து விபத்துகளில் சிக்கி மாண்டு போகும் விலைமதிப்பில்லாத மனித உயிர்களை காக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர் பிரசன்னா.